இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோலாலம்பூரில் பேருந்து நிறுத்தங்களை நிறுவ 15 லட்சம் ரிங்கெட் கூடுதல் ஒதுக்கீடு. கோலாலம்பூரில் புதிய பேருந்து நிறுத்தங்களை நிறுவுவதற்கும் பழையவற்றை மேம்படுத்துவதற்கும் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL-க்கு 15 லட்சம் ரிங்கெட் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்கு போக்குவரத்து அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. கோலாலம்பூரை சுற்றியுள்ள பல இடங்களில் முறையான பேருந்து நிறுத்தங்கள் இல்லாதது குறித்து பொது போக்குவரத்து பயணிகள் அளித்த புகார்களை தொடர்ந்து இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். நகரவாசிகள் மற்றும் பொது போக்குவரத்து பயணிகளிடம் இருந்து நாங்கள் அடிக்கடி பெறும் புகார்களில் இதுவும் ஒன்று. சில நேரங்களில் நாங்கள் சாலையோரத்தில் உள்ள பேருந்தில் ஏற வேண்டியுள்ளது. அங்கு முறையான பேருந்து நிறுத்தம் இல்லை, அங்கு இடமில்லை, அங்கு அடையாள பலகைகள் இல்லை. எனவே இந்த பேருந்து நிறுத்தங்களை நாங்கள் மேம்படுத்த விரும்புகிறோம். ஆகவே நாங்கள் அவற்றை மேம்படுத்தவும் புதியவற்றை உருவாக்கவும் விரும்புகிறோம் என்றார் அவர். ஒரு பேருந்து நிறுத்தத்தின் கட்டுமான செலவு 15,000 30,000 ரிங்கெட் வரை மதிப்பிடப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த ஒதுக்கீட்டின் மூலம் ஏறத்தாழ 100 பேருந்து நிறுத்தங்களை கட்டவோ அல்லது மேம்படுத்தவோ முடியும் என்று ஆந்தோனி லோக் கூறினார். IPDA நுழைவு வழிமுறைக்கான அரசாங்கத்தின் முடிவு நாட்டின் கல்விக் கொள்கை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமாகாது. தேசிய கல்வி முறையை தவிர பல்வேறு கல்வி பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் பொது உயர்கல்விக் கழகம் IPDA-வில் நுழைவதற்கான வழிமுறைகள் தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு நாட்டின் கல்விக் கொள்கை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமாகாது. IPDA-வில் சேர்வதற்கான அடிப்படை நிபந்தனைகள் SPM உள்ளிட்ட தேசிய கல்வி முறையை அடிப்படையாக கொண்டே உள்ளதாகவும் அவை நிச்சயம் மாறாது என்றும் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். நீங்கள் ஓர் அனைத்துலக பள்ளியில் படித்தாலும் ஒரு SPCM அல்லது தேசிய பாடத்திட்டத்தை பின்பற்றாத ஒரு சமய பள்ளியில் படித்தாலும் சரி, நீங்கள் SPM தேர்வு முறையை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் இறுதியில் பல்கலைக்கழகத்தில் சேர நீங்கள் IPDA செல்லும் முறையை பின்பற்றியே ஆக வேண்டும். இது SPM எனப்படும் அமைப்பு முறையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த முடிவு நாட்டின் கல்வி முறை தொடர்பான விவாதத்தை தூண்டும் அளவிற்கு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செலவுகள் அதிகரித்தாலும் 2.5% இருக்கும் பணவீக்கம். உலகளாவிய செலவுகள் அதிகரித்த போதிலும் விலை மீதான அழுத்தங்கள் கட்டுக்குள் இருப்பதால் 2026 ஆண்டில் உயர்மட்டத்தில் இருக்கும் பணவீக்கம் 1.5 முதல் 2.5 விழுக்காடு வரையிலான வரம்பிற்குள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு கொள்கைகளின் ஆதரவு நடவடிக்கைகள் பயனீட்டாளர் மற்றும் வணிகங்கள் மீதான தாக்கத்தை தணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பேங்க் நெகேரா மலேசியா ஆளுநர் டத்தஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபூர் தெரிவித்தார். பணவீக்க கண்ணோட்டத்தை பொறுத்தவரை 2026 ஆண்டில் ஒட்டுமொத்த பணவீக்கம் சராசரியாக 1.5 விழுக்காடு முதல் 2.5 விழுக்காடு வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் முன்பு கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க அது இந்த வரம்பு உயர் முனையை நெருங்கும் போக்கை கொண்டிருக்கலாம். மத்திய கிழக்கின் மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஏற்படும் உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகள் மற்றும் அது தொடர்பான செலவு அழுத்தங்களை பிரதிபலிக்கும் வகையில் பணவீக்கம் சிறிதளவு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கத்திற்கான உயர்வு அபாயங்கள் பெரும்பாலும் வெளிப்புற காரணங்களால் இயக்கப்படுகின்றன என்றார் அவர். EUC மாணவர்களை IPDA-வில் சேர்க்க அமைச்சரவை அனுமதி. சீன தனியார் இடைநிலை பள்ளிகள் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்வு சான்றிதழ் UEC கல்வி தகுதி கொண்ட மாணவர்களை பொது உயர்கல்விக் கழகங்கள் IPDA-வில் சேர அனுமதி வழங்குவதற்கு அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. பள்ளியில் எந்த கல்வி பிரிவில் பயின்றாலும் SPM தேர்வில் மலாய் மொழி மற்றும் வரலாற்று பாடங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை அனைத்து மாணவர்களும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே நாங்கள் வாய்ப்பளிக்கின்றோம் சில குறிப்பிடத்தக்க தகுதிகளுடன். ஏனெனில் முன்பு இது ஏற்கொள்ளப்படவில்லை. இப்போது சீன பள்ளிகள் ஏற்றுக்கொள்கின்றன. எனவே நாங்களும் இதை ஏற்றுக்கொள்கிறோம். இது UEC-க்கு மட்டும் பொருந்தாது. அரசு பள்ளிகள், தஹ்ஃபிஸ் இடைநிலை பள்ளிகள் மற்றும் மலேசிய மாணவர்களை உள்ளடக்கிய அனைத்துலக பள்ளிகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியானவை. SPM தேர்வில் மலாய் மொழி மற்றும் வரலாற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றார் அவர். இம்முடிவு தொடர்பான சில விவரங்கள் இன்னும் குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் கூறினார்.
தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட கல்வி தகுதிகளை கொண்டிருக்கும் மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான வழிமுறை குறித்த பல முடிவுகளுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்தது. விஷம் மற்றும் நச்சு பொருட்கள் பட்டியலிலிருந்து நிக்கோட்டின் வேப்பிற்கு விலக்கு அளித்தது பகுத்தறிவற்றது என நீதிமன்றம் தீர்ப்பு. வேப் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளில் பயன்படுத்தப்படும் திரவ நிக்கோட்டினை 3 ஆண்டுகளுக்கு முன்பு விஷம் மற்றும் நச்சு பொருட்கள் பட்டியலிலிருந்து நீக்கிய அரசாங்கத்தின் முடிவு பகுத்தறிவற்றது என்று கூறி 3 பொது சுகாதார அமைப்புகளுக்கு சாதகமாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. விஷம் மற்றும் நச்சு பொருட்கள் வாரியத்துடன் சரியான ஆலோசனை நடத்தாமல் இந்த விலக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அது பகுத்தறிவற்றது என்றும் நீதிபதி அஸ்லினா சுலைமான் கண்டறிந்தார். மலேசிய புகையிலை கட்டுப்பாட்டு கவுன்சில், மலேசிய கிரீன் லங் சங்கம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆகிய அமைப்புகளால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு சுகாதார அமைச்சர் மற்றும் மத்திய அரசை எதிர் மனுதாரர்களாக குறிப்பிட்டிருந்தது. தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் அலிசா தனது தீர்ப்பில் நிக்கோட்டின் அடங்கிய வேப் திரவங்களுக்கு வரி விதிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துடன் தொடர்புடைய பொருளாதார காரணங்களே இந்த விலக்கு அளிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்பதை கண்டறிந்தார். இந்த அடிப்படையின் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிக்கோட்டின் வேப் தயாரிப்புகள் எவ்வித ஒழுங்குமுறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்றம் ஒருபோதும் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். விஷம் மற்றும் நச்சு பொருட்கள் வாரியத்துடனான ஆலோசனை குறித்து தீர்ப்பளித்த அலிசா, அரசாங்கம் மேற்கொண்ட அந்த செயல்முறை ஒரு வெறும் வடிவம் மட்டுமே என்று கூறினார். சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் ஆசிரியருக்கு லட்சாதிபதி அந்தஸ்தை பெற்று தந்தது. சிறுக கட்டி பெருக வாழ் எனும் முதுமொழிக்கு ஏற்ப தமது கல்லூரி காலத்திலிருந்தே சேமிக்க தொடங்கிய ஆசிரியர் ஒருவரின் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இன்று அவருக்கு லட்சாதிபதி எனும் அந்தஸ்தை பெற்று தந்துள்ளது. கடந்த 37 ஆண்டுகளாக கடைபிடித்த சேமிப்பு பழக்கத்தினால் வரலாற்று ஆசிரியரான முனீஸ்வரன் மணியன் என்பவர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பேங்க் சிம்பனான் நேஷனல் BSN வங்கியின் அதிர்ஷ்ட குழுக்களில் 10 லட்சம் ரிங்கெட் பரிசை வென்றார். 1989ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் முதலாவது ஆண்டில் படித்துக் கொண்டிருந்த போது BSN வங்கியில் கணக்கு ஒன்றை திறந்து சேமிப்பை ஆரம்பித்ததாக தற்போது பினாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் பணியாற்றி வரும் 56 வயதுடைய முனீஸ்வரன் மணியம் தெரிவித்தார். தாம் வேலைக்கு சென்ற பிறகும் தொடர்ந்து சேமித்து வந்ததாக கூறிய முனீஸ்வரன், இச்சேமிப்பு முதிய வயதிற்கான பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் நீண்டகால திட்டமாக மேற்கொள்வதற்கு BSN வங்கியை தேர்ந்தெடுத்ததாக கூறினார். புதிய வாகனம் ஒன்றை வாங்க வேண்டும் என்ற கனவு இருந்தாலும் தற்போது கிடைத்துள்ள வெற்றி தொகையையும் மீண்டும் சேமிப்பிலேயே வைக்க திட்டமிட்டுள்ளதாக 4 பிள்ளைகளுக்கு தந்தையான அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி சிறு வயதிலிருந்தே தமது பிள்ளைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததாக முனீஸ்வரன் கூறினார். ஆசிரியர் தினத்துடன் இணைந்த இந்த வெற்றி மிகவும் சிறப்பான அனுபவம் என்று கூறிய அவர், மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் கற்பிப்பதற்கு தமக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இப்பரிசை கருதுவதாக மனம் நெகிழ்ந்தார்.